அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நான்வெஜ் சாப்பிடும் வராகி பக்தர்கள் எப்படி வராகினை படமோ சிலையோ வைத்திருக்கிறீங்க அப்படின்னா எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி நம்ம வராகினை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம முதல்ல அசைவம் அடிக்கடி எடுக்கிறது கிடையாது. எப்பயாவது நல்ல நாள் அதுமாக தான் எடுப்பாங்க. அதாவது தீபாவளி இந்த மாதிரி ஒரு சில சமயம் தான் பார்த்திங்கன்னா முந்தி எடுக்கிற பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் சண்டேக்கு வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே இப்போ நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் எல்லோருக்குமே வந்துருச்சு. வெள்ளி செவ்வாய் தவிர இப்போ ஏன் வெள்ளி செவ்வாய் கூட இப்போ நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் ஒரு சில பேருக்கு வந்துருச்சு. அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் எல்லோருக்குமே வந்துருச்சு. அப்படி இருக்கும் பக்தர்கள் எப்படி நம்ம கடவுளுடைய வழிபாடு செய்யும்போது எப்படி நம்ம அதை பராமரிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நம்ம விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு, அசைவம் சாப்பிட்டா உடனே நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது. அதற்கு நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அசைவம் சாப்பிட்றது நீங்கள் அடிக்கடி வைக்காமல் எப்போயாவது வாரத்தும் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் அசைவம் சாப்பிட்றது நல்லது. அது உடலுக்கும் ஆரோக்கியம், மற்ற எல்லாத்துக்குமே அது நல்லது தான். ஸோ நம்ம அசைவம் சாப்பிட்றது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா படம் சிலை வச்சுருக்கிறீங்க, வராகி அம்மனுடைய படம் சிலை அப்படின்னு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாய்க்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து ஏதாவது முடிந்த அளவுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அந்த பூஜை அறையை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதற்கப்புறம் மதிய நேரம் நீங்கள் சமைக்கிற பழக்கம் இருக்கும். மதியம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மாலை நேரமும் இருக்கும், ஒரு சில பேருக்கு மிஞ்சி இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுநாள் காலையில் திங்கட்கிழமை அன்று நீங்கள் காலையில் எழுந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதற்கப்புறம் தான் நீங்கள் பூஜை அறைக்கு போகணும். நான்வெஜ் இருக்கும்போதே நீங்கள் பூஜை அறையில் போய்ட்டு வராகி அன்னைக்கு விளக்கேற்றி வைக்க வேண்டாம். நான்வெஜ் எல்லாம் காலியாகின பிறகு நீங்கள் விளக்கேற்றி வைத்தால் போதும். அதிகமாக எடுக்காமல் நமக்கு குடும்பத்திற்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அளவு மட்டும் நீங்கள் எடுத்து வைத்தீங்க அப்படின்னா மீதம் விழுகாது. ஸோ நீங்கள் மதிய நேரமும் மாலை நேரம் மட்டும் உங்களுக்கு சாப்பிட்ற பழக்கம், நிறைய பேருக்கு இட்லி தோசைக்கு இப்படி வச்சு சாப்பிட்ற பழக்கம் அதிகமானவருக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மதியம் இரவு மட்டும் சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இல்லாமல் பார்த்துட்டு நீங்கள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி நாங்கள் இருக்கிறோம், பிள்ளைங்களாம் வச்சுருக்கோம் அப்படின்னா குழந்தைங்க எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிச்சுட்டு வீடை தொடச்சிட்டு மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி நம்ம பராமரிக்கலாம். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, வெள்ளி செவ்வாய் பஞ்சமி தினத்தன்றுலாம் வராகின்ய பக்தர்கள் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. வெள்ளி செவ்வாய் கூட உங்களுடைய விருப்பம் தான். பஞ்சமி தினம் ரொம்ப முக்கியம். வளர்பிறை பஞ்சமியும் தேய்பிறை பஞ்சமி அந்த நாள் மட்டும் நீங்கள் அசைவம் எடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் பூஜை செய்யணும். படமும் சிலை வைத்திருப்பவர்கள் கட்டாயமான முறையில் நீங்கள் பஞ்சமி பூஜை செய்கிறது போல தான் இருக்கும். அதனால் அந்த பஞ்சமி தினத்தன்று மட்டும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும். அது ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும், அதாவது பல சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் நான்வெஜ் எடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. மறுநாள் திங்கட்கிழமை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு மறுநாள் நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். அதற்கப்புறம் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, நான்வெஜ் நான் சாப்பிடாம இருந்துப்பேன், வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு நான் சமைச்சு கொடுத்துட்றேன், ஆனால் நான் பூஜை பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்விகள் இது இருக்குது. இல்லை நிறைய பேர் நிறைய பக்தர்கள் போல் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆயிடுறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க கிடையாது. எல்லாருக்குமே நான்வெஜ் அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு தானே. அதை நம்ம எல்லாருமே கட்டாயமாக நீங்கள் விட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது யாருமே சொல்லக்கூடாது. முதல்ல நீங்கள் அன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது தவிர நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க, நான் பூஜை பண்ணலாமா அப்படின்னு, வீட்டில் நான்வெஜ் இருக்கும்போது, அதாவது குழம்பு இருக்கும்போது நீங்கள் பூஜை பண்ணுறது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது. நம்ம எல்லாம் நம்ம நான்வெஜ் அன்றைக்கி சமைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நான்வெஜ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி பூஜை பண்ண முடியும்? இப்போ நான் இல்லை சாப்பிடல, நான் வீட்டுக்கு ஆட்களுக்கு தானே நான் பண்ணித்தரேன், அப்படி இருந்தாலும் நீங்கள் பூஜை பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த வீட்டில் நான்வெஜ் சமைச்சா அந்த நான்வெஜ் இல்லாத நேரத்தில் தான் நீங்கள் வேணால் இப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ மதிய நேரம் சமைக்கிறீங்க அப்படின்னா மதிய நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் சாயங்காலம் வீடை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நீங்களும் குளிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். அது தவறு கிடையாது. வீட்டில் நான்வெஜ் இருக்கும்போது பூஜை பண்ணக்கூடாது. நம்ம நான்வெஜ் அப்படிங்கிறது நமக்கு நாக்குக்கு டேஸ்ட்டு இருந்தாலும் அது ஒரு உயிரை கொன்று தான் நம்ம சாப்பிட்றோம், சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பூஜை பண்ணுறது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காதுன்னு தான் நான் சொல்ல வரேனே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் மற்றவர்களுக்கு தான் நான் சமைச்சு கொடுக்குறேன், நான் பூஜை பண்ணலாமான்னா அப்போது நீங்கள் பூஜை பண்ணும்போது
அந்த வீட்டில் வந்து நான்வெஜ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வீடை தொடச்சிருங்க. நான்வெஜ் சமைச்சிருக்கீங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை மதியம் இப்போ நீங்கள் நான்வெஜ் சமைச்சிருக்கீங்க, ஆனால் நீங்கள் சாப்பிடலை. அதற்கப்புறம் நீங்கள் மாலை நேரம் பூஜை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வீடை தொடச்சிட்டு தலை குளிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணிக்கிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற அட்வைஸ்னா, ஒரு நாள் நான்வெஜ் சமைச்சிட்டிங்களா அந்த நாள் முழுவதும் நீங்கள் விட்டுருங்க. காலையில் வந்து விளக்கேற்றி வச்சுக்கோங்க. மதியம் நீங்கள் சமைக்கிறீங்க விட்டுருங்க. அப்புறம் மறுநாள் காலையில் வீடு தொடச்சிட்டு குளிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டாலும் சரி, இதுதான் பெஸ்ட்டு. நம்ம காலையில் விளக்கேற்றி வச்சிட போகிறோம். அப்புறம் என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிலை இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் நான்வெஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா காலையில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை மாலை நேரம் நீங்கள் மறுபடியும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். திங்கக்கிழமை காலையில் சீக்கிரமாகவே நான் வீடு தொடச்சிடுவேன் எல்லாமே செஞ்சுருவேன்னா திங்கக்கிழமை காலையிலே நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இதுதாங்க ரொம்ப எளிமையானதான். இப்படி தான் நம்ம பராமரிக்கணும். நம்ம வீட்டில் வந்து சிலை படம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தினமும் அன்றாட பூஜை பண்ணணும், அன்றாட விளக்கேற்றி வைக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க இப்படி பராமரித்து கொள்ளலாம். ரொம்ப நல்லது. இது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதும் கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. அசைவம் வந்து விருப்பம் இருந்தால் தாராளமாக எல்லோருமே சாப்பிடலாம். உங்களுடைய குல வழக்கப்படி பார்த்துக்கோங்க. உங்களுடைய குல வழக்கில் வந்து அதாவது நம்மளுடைய குலதெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா கிடா வெட்டி இந்த மாதிரி பண்ணுற பழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் தாராளமாக நான்வெஜ் சாப்பிட்லாம். இப்போ நம்மளுடைய குலசாமிக்கு நான்வெஜ் பண்ணாமல் நம்ம வந்து சைவ சாப்பாடு தான் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அசைவம் சாப்பிடாமலே இருப்பது நல்லது. மற்றபடி எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்லாம். எல்லாருமே அசைவம் சாப்பிட்லாம், சைவமும் சாப்பிட்லாம். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தாங்க. நம்மளுடைய மனசு என்ன சொல்லுதோ அதுபடி கேளுங்க. கர்மா அது இதுன்னு சொல்லுவாங்க, அது 1000 சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு சில பராமரிப்பு மட்டும் சரியாக பண்ணிட்டோம்னா நம்ம தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். நமக்கு பாவம் சேருன்னா அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு வந்து பழகிடுச்சு. இது வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்டு பழகிட்டோம். இது வந்து திடீர்னு நம்மளால் விட முடியாது. நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது வைராக்கியத்துடன் இருந்தால் இருக்கலாம். அது வந்து நமக்கு வந்து அது ஆரம்பத்துலேருந்து சாப்பிட்டு பழக்கினாலும் அப்படிலாம் நம்மளால் இருக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது போல் மட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. வராகியனுடைய படமும் சிலை இருக்குன்னு அப்படின்னா மட்டும். வராகியம்மனுடைய படம் சிலை வச்சுருந்தா நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நீங்கள் இனிமேல் கேட்காதீங்க. அந்த இதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்லாம். நம்ம வந்து ஒரு சில பராமரிப்பு மட்டும் நம்ம சரியாக பண்ணாலே போதும். எந்த பிரச்சனையும் கிடையாது. கடவுளுக்கு வந்து நம்மளை உண்மையோடு அன்போடு நம்ம வந்து பூஜை பண்ணும்போது நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாங்க. நான்வெஜ் சாப்பிடும்போது மட்டும் இதை நீங்கள் பராமரிப்பாக செய்துட்டு வாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய பராமரிப்பு மட்டும் சரியாக பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு எந்தெந்த நாள்லாம் நான்வெஜ் எடுத்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கோ அந்தந்த நாளில் இந்த மாதிரி செய்துக்கோங்க. இந்த தகவல் பெண்களுக்கு தேவையான தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதேபோல் பெண்களுக்கு தேவையான பூஜ்ய குறிப்புகளும் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் எப்படி வராகினை படம் சிலை வைத்திருக்காங்க, எப்படி நம்ம வழிபாடு செய்யணுமே அப்படிங்கிற இதே நான் கொடுத்துருக்குறேன். அந்த பதிவு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உபயோகமாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.